இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோலிவுட்ல திருமணமே செய்யாம டேட்டிங் செய்யற காதல் ஜோடிகள்லாம் யாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துகிட்டு பிரபலமான விஜய் கதிரவன் தன்னோட காதலி ஸ்னேகா கூட காதலர் தினத்தை கொண்டாடிட்டு வந்தாரு. தன்னோட காதலிய செல்லமா தேனு அப்படின்னு அழைக்கிற கதிரவன் பிக் பாஸ் வீட்டுல இருக்கும் பொழுது அவரோட காதலி சர்ப்ரைஸா வந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்து யாராலையும் மறக்க முடியாது. நடிகை தமன்னாவும் இந்த ஆண்டு காதலர் தினத்தை பிரபல பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவோட கொண்டாடி இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் காதலும் புத்தாண்டோட பார்ட்டியின் பொழுதுதான் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது. தற்பொழுது ஜாலியா டேட்டிங் செஞ்சுட்டு வர இவங்க விரைவில் திருமணம் செஞ்சு கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நடிகை ரகுல் பிரீத் சிங்கும் காதலிச்சுட்டு வராங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த காதலர் தினத்தை அவங்க தன்னோட காதலர் ஜாக்கி கூட தான் கொண்டாடி இருந்தாங்க. இவங்களுக்கு இந்த ஆண்டுதான் திருமணம் நடந்திருந்தது. பிக் பாஸ் மூலமா பிரபலமான நடிகை ஓவியா கடந்த ஓராண்டாகவே துபாயை சார்ந்த மியூசிஷியன் ஒருவர் கூட டேட்டிங் செஞ்சுட்டு வராங்க. இவங்களோட சேர்ந்துதான் இந்த ஆண்டு காதலர் தினத்தை கொண்டாடி இருக்காங்க நடிகை ஓவியா. இவங்க ஏற்கனவே பிக் பாஸ் போட்டியாளர் ஆரவ ஒருதலைபட்சமா காதலிச்சு தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் கமலஹாசனோட மகள் ஸ்ருதிஹாசன் மும்பையை சார்ந்த டூடில் கலைஞரான சாந்தனு அப்படின்றவரை கடந்த சில ஆண்டுகளாகவே டேட்டிங் செஞ்சுட்டு வராங்க. இந்த காதல் ஜோடி தற்பொழுது லிவிங் டுகெதர்லயும் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா திருமணம் பத்தி ரெண்டு பேருமே இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. இந்த ஆண்டு அது நடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கோலிவுட்ல புதுசா மலர்ந்திருக்கிற காதல் ஜோடி அப்படின்னா அது சித்தார்த்தும் அதித்தி ராவும் தான். கடந்த சில மாதங்களாகவே டேட்டிங் செஞ்சுட்டு வந்த இந்த ஜோடி இப்போதான் திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல தமிழ்ல பல்வேறு படங்கள்ல ஹீரோவா நடிச்சு தற்பொழுது வில்லனா மிரட்டிட்டு வர நடிகர் வினய் தெலுங்கு நடிகை விமலா ராமனோட டேட்டிங் செஞ்சுட்டு வராரு. இந்த காதல் ஜோடி இந்த ஆண்டு திருமணம் செஞ்சு கொள்ள இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பிரபல மலையாள நடிகர் ஜெயராமோட மகனும் நடிகருமான காளிதாஸ் கடந்த ஆண்டுதான் தன்னோட காதலிய அறிமுகப்படுத்தி இருந்தாரு. அவர் மாடல் தாரிணி அப்படின்றவர் கூட தற்பொழுது டேட்டிங் செஞ்சுட்டு வந்தாரு. துபாயில தன்னுடைய பிறந்த நாள தாரிணியோட கொண்டாடினப்போ தங்களோட காதல பத்தி தெரிவிச்சிருந்தாரு காளிதாஸ். இப்போ இந்த மாதம் தான் அவங்களுக்கும் திருமணம் முடிஞ்சிருக்கு. தென்னிந்திய சினிமாவில அதிகம் கிசுகிசுக்கப்படுற ஜோடி விஜய் தேவகொண்டா ராஷ்மிகா தான். இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் செய்யறத பத்தி வாயை திறக்காவிட்டாலும் அவங்க ஜோடியா வெளிநாடுகள்ல சுற்றிட்டு வர புகைப்படங்கள் அதை உறுதி செஞ்சிருச்சு. சமீபத்துல மாலத்தீவு மற்றும் துபாய்க்கு விஜய் தேவகொண்டாவும் ராஷ்மிகாவும் ஜோடியா போனதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை பிரியா பவானி சங்கர் தன்னுடைய கல்லூரி நண்பர் ராஜவேலு அப்படின்றவரை காதலிச்சுட்டு வராங்க. கல்லூரியில படிக்கும் பொழுதுல இருந்து காதலிச்சுட்டு வர இந்த காதல் ஜோடி இந்த ஆண்டு கல்யாண பந்தத்துல இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிக் பாஸ் மூலமா மலர்ந்த மற்றொரு காதல் ஜோடி அமீர் பவனி. பிக் பாஸ் வீட்டுல இருக்கும் பொழுது துரத்தி காதலிச்சுட்டு இருந்த அமீருக்கு பவனி நோ சொன்னாலும் பிக் பாஸ் முடிஞ்சு பிபி ஜோடிகள் நிகழ்ச்சியில டைட்டில் ஜெயிச்சதும் அமீரோட காதலை ஏத்துக்கிட்டாங்க. தற்பொழுது ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஆண்டு இவங்களோட திருமண செய்தி வெளியாகும் வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.